ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாய். இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவல். இந்த நாவலோட நேம் வந்துட்டு உப்பளத்தான். இந்த நாவல் வந்துட்டு கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நீலம் பதிப்பகத்தில் அண்ணன் பாரஞ்சித் அவர்களின் கையால் வெளியிடப்பட்ட நாவல். இந்த நாவல் எழுத்தாளர் வந்துட்டு பேச்சு பாண்டியன் அவர்கள், எங்கள் பகுதியை சார்ந்த. எல்லாருக்கும் வேணால் இது ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பொக்கிஷன் கூட தான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த நாவலை நான் ஒரு பொக்கிஷன் சொல்கிறேன்னா, எங்களோட வாழ்வியலை எந்த ஒரு பாசாங்கும் இல்லாமல் உண்மையை மட்டுமே அப்படியே பதிவு பண்ண ஒரு நாவலாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். அடுத்து இந்த நாவல் வந்துட்டு முக்கியமாக எதுக்காக எழுதப்பட்டது, இந்த நாவல் முக்கியமாக எதை சொல்லுது அப்படின்னா, மழைக்கால நிவாரண தொகை அதை பற்றி தான் இந்த நாவல் வந்துட்டு முக்கியமாக சொல்லுது. மழை காலங்கிற நேரத்தில் உப்பளவாழ் மக்களுக்கு வந்துட்டு சுத்தமாக ஒரு 4 மாத காலமாக வேலை வாய்ப்பே இருக்காது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும், ஒரு கஷ்டமான விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இருக்கும்போது எங்கள் குடும்ப சூழ்நிலை, எங்கள் குடும்ப வறுமைங்கிறது வந்து ரொம்ப மிக இதாக தான் இருக்கும். அதனால மழைக்கால நிவாரணமாக அரசாங்கத்தில் இருந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை தான் இந்த நாவல் வந்துட்டு முன்வைக்குது. நாங்களாம் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது அதுக்கான போராட்டத்தை வந்து தொடர்ந்தாங்க. அது ஒரு போராட்டம் வந்து நடந்துச்சு. ஆனால் இப்போ தான் இந்த நாவலை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு புரியுது, அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ வீரியத்தோடு கஷ்டப்பட்டு அந்த போராட்டத்தை முன்வச்சு அவங்க போராடி அதை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு வந்துட்டு இந்த நாவலை படிக்கும்போது அதை நான் உணர்றேன். அப்புறம் இந்த நாவல் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சமான இன்னொரு கதாபாத்திரம் என்னென்னா, சிவதாயின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் எப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு பெண்ணா, ஒரு வெளி உலகம் தெரியாத ஒரு பெண்ணா, ஒரு சாமானிய பெண்ணாக தான் அந்த கதாபாத்திரம் வந்து ஆரம்பத்தில் இதாகும். அந்த இன்னமும் எங்கள் அம்மா எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாவல் முடியும் போது அந்த சிவதாய்ங்கிற கதாபாத்திரம் வந்து ஒரு புரட்சிகர ஒரு பெண்ணாக அவங்க வந்துட்டு மாறி இருப்பாங்க. அது வந்துட்டு இந்த நாவலுக்காக எழுதியிருந்தாலும் கூட எனக்கு வந்துட்டு இந்த ரொம்ப மிகவும் பிடிச்சதா, ஒரு சுவாரஸ்யமா அது வந்து நான் உணர்ந்தேன். அந்த நாவல் வந்துட்டு உத்தம்ங்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தை வாசிக்கும் போதும் அந்த கதாபாத்திரம் வந்து என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னையே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்ததான் எனக்கு அந்த உணர்வாக தான் இருந்தது. நானும் உப்பளத்து வேலை பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு இறப்பு வந்து நிகழும். அந்த இறப்பை வந்துட்டு அதை நான் வாசிக்க என்னை அறியாமையே என் கண் வந்து கலங்கி அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு புக்கை மூடி வச்சிடலாமா, இதுக்கு மேலே வாசிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எனக்கு உண்டாச்சு. ஆனால் அதே மீறி நான் வந்துட்டு வாசித்தேன். ஆனால் நம்ம ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு படத்தை நம்ம பார்ப்போம். அந்த படத்தில் வந்துட்டு யாராக இருந்தாலும் ஒரு வழியை வந்து கடத்த முடியும், நமக்குள்ளே ஒரு உணர்வை கொடுக்க முடியும். ஆனால் ஒரு எழுத்தால் ஒரு வழியை கடத்த முடியுமா, ஒரு உணர்வை கொடுக்க முடியுமாங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நாவல் வாசித்ததுக்கப்புறம் தான் அதை வந்து நான் அறிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு வழியை, அவ்வளோ ஒரு பெயினை அவ்வளோ ஒரு சாதாரணமாக நம்ம மனதுக்குள்ளே கடத்தியிருக்கு இந்த நாவல் வந்துட்டு. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த வாழ்க்கை நிறைய கஷ்டம் நிறைஞ்சிருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் இன்னும் வரைக்கும் இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து இந்த கதையை எழுத முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் இவ்வளோ கஷ்டத்துக்கு இடையிலையும் நிறைய கொண்டாட்டங்களை எழுத்தாளர் வந்து அங்கே எங்கேயும் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக தான் நான் மூக்காத்தாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பார்க்குறேன். அந்த கதாபாத்திரம் படிக்கச்சிலேயே நீ ரொம்ப குதூகலத்துக்கு உள்ளாக்குன ஒரு கதாபாத்திரமாக தான் அந்த கதாபாத்திரத்தை வந்து நான் பார்க்குறேன். அந்த மூக்காத்தாங்கிற கதாபாத்திரம் காட்டில் போயிட்டு ஒரு திருடனை பிடிச்சிட்டு வர ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நாவல் வந்துட்டு எனக்குள்ளே அவ்வளோ ஒரு தாக்கத்தையும் வலியையும் உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதாக நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நான் உப்பள தொழிலாளர் சம்மந்தப்பட்ட நடந்த போராட்டங்களும் சரி, ஆர்ப்பாட்டங்களும் சரி, எதுவாக இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு பெருசாக அதில் கலந்துக்கிட்டதும் கிடையாது. அதை இன்னும் சொல்லப்போனால் அதை கண்டுக்கிட்டது கூட கிடையாது. அதை கடந்து போனதான் உண்டு.
ஆனால் இனிமேல் அடுத்து வர்ற எந்த உப்பள தொழிலாளர்களோட எந்த போராட்டமும் சரி, எந்த ஆர்ப்பாட்டமும் சரி, அதில் எதுலனாலும் நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்வோம். இது எல்லாத்தையும் தாண்டி உப்பளத்தில் வேலை பார்க்குற ஒரு உப்பளத்து வாழ் மக்களும் வந்துட்டு இதை வந்துட்டு கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூலாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டுட்டு சாதாரணமாக அதை நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் இதை படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு கோபமும் அதிகமான ஒரு கோபம் வந்துட்டு வெளிப்பாடாகும். ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை தூண்டுறவுடைய கூட ஒரு போராட்ட குணம் வந்து நமக்குள்ளே உருவாகுங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால் எல்லா உப்பளத்தில் வேலை பார்க்குற அனைத்து உப்பளவாழ் மக்கள் வீட்டிலையுமே இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாவல். அனைத்து மக்களுமே இது படிக்க வேண்டிய ஒரு நாவலாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதிகாரத்துக்கு எதிராக போராட்டனாலும் சரி, சண்டைனாலும் சரி, எங்களுக்கு ஒரு ஆயுதம் எப்போவுமே தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த நாவலை படித்ததுக்கப்புறம் நான் என்ன நம்புகிறேன்னா, உப்பளவாழ் மக்களை எல்லாத்துலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த நாவல் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கும்னு நான் எனக்குள்ள ரொம்ப நம்புகிறேன். அப்புறம் அந்த நாவலை எழுதிய எழுத்தாளர் அண்ணன் ஆர் பேச்சுப்பாண்டியன் அவர்களுக்கு ஜெய்பீம் கலந்த நன்றி, வாழ்த்துக்களும் கூட. அந்த நாவலை வெளியிட்ட நீலம் பதிப்பகத்தின் ஆசிரியர் இயக்குனர் அண்ணன் பாரஞ்சித் அவர்களுக்கும் நன்றி. ஜெய்பீம்.